நாம் மறந்து போனதால் அருகிப்போன மூலிகை மரங்களின் மருத்துவ குணங்களை விவரித்து பேசுகிறார் இயற்கை வழி விவசாயி எபினேசர். புதுச்சேரியில் நடைபெற்ற விதை திருவிழாவில் அவரின் சுவாரஸ்ய பேச்சை பார்க்கலாம். அந்த அரிய வகை விதைகள் பொதுவாகவே மக்கள் வியாபாரம் பண்ணாத விதைகளை தான் அன்பளிப்பாக கொடுக்க வந்திருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இது இரும்பு அர்த்தான் மரம். இது நீங்கள் வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பொருள் இல்லைன்னு தான் காட்டும். இரும்பை துரும்பாக்கக்கூடிய ஒரு மரம் இது. இதுக்கு குச்சி இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள், விதையோடு வச்சுருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா 100 விதை நட்டால் 3 விதை தான் முளை வருது. அவ்வளவு அருகி வரக்கூடிய மரங்கள். இதை மக்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். அடுத்ததில் பார்த்தீங்கன்னா இந்த காந்தாரி மிளகு. இந்த காந்தாரி மிளகு புவியீர்ப்பு சக்திக்கு எதிராக வளரக்கூடியது. இது பல லட்சம் மக்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி அன்பளிப்பாக கொடுத்துருக்கோம். குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூ கிழங்கு நாங்கள் இது 3 விதை 100 ரூபான்னு கொடுக்குறோம். இது ஆக்சுவலாக நம்ம சின்ன வெங்காயம் அதே தான். இதுவும் 3 மாதத்துலேருந்து மேக்ஸிமம் 6 மாதத்துக்கு உள்ளாடி பலன் கிடைக்கும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கெமிக்கல் தான் நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆமாம், இயற்கையாக சாப்பிடுறது என்ன பெனிஃபிட் இருக்குது, இப்போ எப்படி அதை பார்க்குறீங்க? அந்த கெமிக்கலுக்கும் இயற்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, இப்போ 40% பேருக்கு சராசரியாக மலட்டுத்தன்மை இருக்குது. இதுக்கு காரணமே மரபணு மாற்றப்பட்ட விதைகளை திங்கிறதுக்காக ஒரு உலகமயமாக்கல், மக்கள் தொகையை குறைக்கிறதுக்கான ஒரு டெக்னிக். அதுதான் நாங்கள் சொல்ல முடியும். இது நாங்கள் பார்த்தோம்னா அந்த காஷ்மீர்லேருந்து ஜேகே அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம அந்த பீன்ஸ் நம்ம கடையில் வாங்குறேன்ல, இது நம்ம ஊரில் உள்ளது ஒரு கொத்தில் 2-3 தான் காய்க்குது. இது அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கொத்தாக காய்க்குது. அதை சொல்லி தந்திருக்காங்க. அதனால் இதை அன்பளிப்பாக கொடுக்குறதுக்கு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மையான சாக்லேட்டு தான். கொக்கோன்னு சொல்கிறேன் இல்லையா, உண்மையான சாக்லேட்டு தான். அந்த இயற்கையான சாக்லேட் எப்படி இருக்கும்னு இந்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்திருக்கேன். சைஸை பாருங்கள் நண்பரே. பொதுவாகவே பண்டமாற்று முறை தான் வர்றோம். இதில் மன்மதப்பூ, அதுக்கு அர்த்தம் உங்களுக்கே தெரியும். மனிதனை ஆணை மன்மதனாக்கக்கூடிய பூக்கள் முதல் பலவிதமான விதைகள் மக்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறோம். ஜாதிக்காய் விதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது 100% நாட்டு ஜாதிக்காய். இது 4 விதை நட்டால் 2 தான் வரும். இது கட்டாந்தரையில் உள்ள எங்கள் தோட்டத்தில் உள்ளது. இதை மக்களுக்கு காட்டுறதுக்காக கொண்டு வந்திருக்கோம். ப்ளஸ் பண்டமாற்று முறையில் இதை விற்கவும் செய்கிறோம். இது உலகத்திலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய குதிரை பிடுக்கன்னு சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் ஜங்கிள் ஆல்மண்ட், வெயில்டு ஆல்மண்ட், ஃபாரஸ்ட் ஆல்மண்ட் அந்த மாதிரி சொல்லக்கூடிய உலகத்திலே இருக்கிற மிகவும் சக்தி வாய்ந்த பொருள். இது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு. அது எவ்வளோ இருக்குன்னு என்ன வாயால் சொல்ல முடியாது. அவ்வளோ சீரோ உள்ள காசு கிடைக்குது. ஆனால் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா குப்பையாக கிடைக்குது. இது மேக்சிமம் 7 விதையை உடைச்சி உள்ளாடி இருக்கிற பருப்பை சாப்பிட்டா 10 வருஷம் பிள்ளை இல்லாதவன் ஓப்பன் சேலஞ்சு பண்ணுறோம், பிள்ளை வருவான். அதுக்கு பிளான்ஸ் பாருங்கள், அந்த பிளான்ட்டும் வச்சுருக்கிறோம். இது இந்த மிளகை பார்த்தீங்கன்னா வற்றல் வகைகளே மிக பெருசு. இது கெப்சிகம் கிடையாது. இது காஷ்மீரில் ஜம்மு காஷ்மீர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். இந்த 3 விதை வர மக்களுக்கு எல்லாமே அன்பளிப்பாக கொடுக்குறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த மிளகு இல்லை, இந்த விதமான வற்றல் இல்லை. இது எந்த கிளைமேட்டுக்கும் வருங்க.